புதுக்கோட்டை மாவட்டம் திருமலையும் கோட்டை பைரவர் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபால் வழங்க கேட்கலாம். விஜயகோபால், இதனை ஒட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்பட்டு விட்டாரா? விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஸ்ரீராம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாளை வழிபாடு நடத்தினார். அதைத் தொடர்ந்து அதன் அருகில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் அதன் அருகில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதிகளில் வழிபாடு நடத்திய பிறகு தற்போது திருமயம் கோட்டையில் உள்ள பைரவர் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். இன்று வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இது ஜென்ம நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. கால பைரவர் அவதரித்த ஜென்ம நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி காலத்தில் எந்த காரியத்தை நினைத்து பைரவரை வழிபட்டாலும் அந்த தொட்ட காரியம் துலங்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பைரவரை அமித்ஷா வழிபாடு நடத்தி வருகிறார். இதை தவிர இந்த பைரவருக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது. கடந்த 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த கோட்டைக்கு வெளியே இந்த பைரவர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அன்றைய காலகட்டத்திலிருந்து தற்போது வரை இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் ஒரு காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். எப்படி வாரணாசிக்கு ஒரு காலபைரவர் ஒரு கோட்டை காவல் தெய்வமா இருப்பது போல இந்த திருமயம் கோட்டைக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அந்த கோட்டை பைரவர் தான் தற்போது அமித்ஷா வழிபாடு நடத்தி வருகிறார். இன்னும் சில நிமிடங்களில் அங்கிருந்து அவர் கார் மூலமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தானுக்கு செல்கிறார். அங்குள்ள ஹெலிபேடு தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கிளம்பி திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு ஆந்திர பிரதேச உள்ள திருப்பதி கோயிலுக்கு செல்லவிருக்கிறார். ஸ்ரீராம், திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் அமித்ஷா வழிபாடு நடத்தி வருகிறார். இதனை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தது விஜயகோபால்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சியிலிருந்து இவர் புதுக்கோட்டை வருகின்ற இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது மத்திய பாதுகாப்பு குழுவின் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தவிர புதுக்கோட்டை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசார், உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை தவிர மத்திய துணை ராணுவ படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ராணுவ படையினர் அவர்களும் தனியாக பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை தவிர மத்திய பாதுகாப்பு குழு எனப்படக்கூடிய SBGயின் அவர்கள் அந்த அதிகாரிகள் கொண்ட குழுவினரும் இங்கேயே திருச்சி விமான நிலையம் மற்றும் திருமயம் கோட்டை மற்றும் கானாடு காத்தான் ஆகிய பகுதிகளில் முகாமிட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இவர் இங்கு திருமயம் கோட்டையிலிருந்து வந்த வரையில் இந்த பாதுகாப்பு குளறுபடியும் இல்லை. திட்டமிட்டபடி சரியான முறையில் தான் அனைத்து பயணங்கள் முறையிலும் சென்று கொடுக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இவர் பைரவரை வழிபட்ட பிறகு இங்கிருந்து கானாடு காத்தானு கிளம்பி செல்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து திருச்சி விமானம் செல்லவிருக்கிறார். ஸ்ரீராம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.